திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளில் முக்கியமான கொள்கை சாதி ஒழிப்பு, வர்ணாசிரமத்தை அழிப்பது, தீண்டாமையை ஒழிப்பது என்பதாகும். அந்த அடிப்படையில் பல்வேறு தத்துவ ரீதியாகவே அதற்கு எங்கெல்லாம் மூலாதாரங்கள் இருக்கின்றனவோ அந்த மூலாதாரத்தை எல்லாம் நாம் ஒழிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் விரும்பியபடி அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும், ஆதி திராவிடர் உட்பட என்று நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் குறிப்பிட்ட மக்களை, ஒரு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை மட்டும் காலனி பீப்புள் என்று தனியாக ஒதுக்கி ஒரு அவமான முத்திரையை குத்துகிற அந்த கொடுமை இருக்கக்கூடாது, அது எங்களை புண்படுத்துவதாக இருக்கிறது என்று அவர்கள் கேட்டவுடனேயே அதற்கு உரிய பரிகாரத்தை தேடுவதற்கு ஜனநாயக மக்கள் குரலை மதிக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் காலனி என்ற சொல் எந்த நோக்கத்தோடு அவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து அதை நாம் அகற்றுகிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் சிலர் வேண்டுமென்றே குறுக்கு சால் விடுவதற்காகவும் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதற்கும், ஏன் காலனி என்று சொல்கிற மூலை மற்ற இடங்களில் இல்லையா, வேறு இடங்களில் இல்லையா என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த இடங்களில் இருக்கிறவர்களுக்கு யாரும் கொச்சைப்படுத்தி பேசுவதில்லை. இந்த குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களைத்தான் அவர்கள் காலனி மக்கள் என்று ஒதுக்கிறார்கள். ஆகவே தான் அது நீக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். பெயரில் தான் எல்லாமே இருக்கிறது. மானம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது. அதனால்தான் 1912 அதற்கு முன்னாலேயே திராவிடர் இயக்கம் நடேசனார் சென்னை மாநகராட்சியில் பறையர் என்ற சொல்லை மாற்றி ஆதி திராவிடர் என்று வர வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள். 1928 தந்தை பெரியார் கலந்து கொண்ட ஒரு பெரிய மாநாட்டினுடைய தீர்மானப்படி, சமூக சீர்திருத்த மாநாடு சென்னையில், அதனுடைய தீர்மானப்படி அதற்கு முன்னால் வரையில் அரசாங்கத்தில் தெளிவாக குறிப்புகள், அரசாங்க குறிப்புகளில் ரெக்கார்ட்ஸ் என்ற அந்த ஆதாரங்களில் சூத்திரர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அந்த சொல்லை நீக்கி இருக்கிறார்கள். அது மாதிரி தேவைப்படும் போதெல்லாம் ஜாதிய உணர்ச்சியை ஆணி அடிக்காமல் அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலனி என்ற வார்த்தை இனி இருக்கக்கூடாது என்று அதனுடைய நோக்கத்தை உணர்ந்து மக்களுடைய விருப்பத்தை ஏற்று இதை செய்திருக்கிறார். வரவேற்க தகுந்த முயற்சி இது. திராவிடர் இயக்கம் என்பது இருக்கிறத, அது ஜாதி ஒழிப்பை ஒரு வேடிக்கையாகவோ அல்லது ஒரு ஃபேஷனாகவோ பேசக்கூடிய இயக்கம் அல்ல. மாறாக அதில் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு சொல்லக்கூடிய இயக்கம் என்பதற்கு அடையாளம், வெளிப்பாடு. நன்றி, வணக்கம்.